பிரியாணி மாஸ்டர் மீது கொண்ட மோகத்தால் பெற்ற குழந்தைகளை கொலை செய்த தாய் அபிராமி மற்றும் அவருடைய காதலன் மீனாட்சி சுந்தரம் இருவரும் சாகும் வரை ஆயுள் தண்டனை என்று நீதிபதி உத்தரவிட்டார். அதாவது இனிமே யாரும் காதல் மற்றும் காமத்தினால கொலை செய்யும் எண்ணமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வகையில தீர்ப்பானது வழங்கப்பட்டது. ஆனா இங்கே பித்தம் தலைக்கேறியது போல பிரியாணி மாஸ்டர் மீது காதல் தலைக்கேற இடையூறாயிருந்த கணவனை கூலிப்படையை ஏவி கொல்ல முயன்ற மனைவி, அவருடைய காதலன் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. என்ன நடந்தது விவரிக்கிறது இந்த தொகுப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மேவலூர்குப்பம் பகுதியில் வசிப்பவர் ஹரிகிருஷ்ணன். இவருக்கு வயசு 47. இவரது மனைவி பவானி, இவருக்கு வயசு 39. ஹரிகிருஷ்ணன் அதே பகுதியில் கறிக்கடை மற்றும் பிரியாணி கடை வைத்து வியாபாரம் செய்து வராரு. இவரது மனைவி பவானி பிரியாணி கடையில கணவனுக்கு உதவியா இருந்து வந்திருக்கார். இந்த நிலையில ஹரிகிருஷ்ணன் கறிக்கடை மற்றும் பிரியாணி கடைக்கு வியாபாரத்திற்கு தேவையான பொருட்களை வாங்க அடிக்கடி மனைவி பவானியை கடைகளை விட்டுட்டு வெளியே போயிடுவார். பிரியாணி கடைகளை வேலை செஞ்சுட்டு வந்த 29 வயதான பிரியாணி மாஸ்டர் மதன்குமார் என்பவருக்கும் பவானிக்கும் இடையே தொடர்பானது ஏற்பட்டு ஹரிகிருஷ்ணன் கடைகளை இல்லாத சமயத்துல இருவரும் தனிமையில உல்லாசமா இருந்து வந்ததாகவும் சொல்லப்படுது. அரசல் புரசலா மனைவி நடத்த குறித்து கேள்விப்பட்டிருக்காரு ஹரிகிருஷ்ணன். இதனால சந்தேகம் அடைந்த ஹரிகிருஷ்ணன் பிரியாணி கடைகளை சிசிடிவி கேமராவை வச்சு மனைவியை கண்காணித்து வந்ததா தெரியுது. இதுல ஜோடி புறாக்கள் இருவரும் வசமா சிக்கி இருக்காங்க. அதாவது பவானியும் அவரது காதலன் மதன்குமார் இருவரும் நெருக்கமாகவும் உல்லாசமாகவும் இருந்தது சிசிடிவி கேமரா காட்சியில பதிவாகினது. இதை பார்த்து ஆத்திரமடைந்த ஹரிகிருஷ்ணன் காதலன் மதன்குமார கடையிலிருந்து விரட்டி மேலும் மனைவியை கண்டிச்சிருக்காரு. இந்த நிலையில காதலனை பார்க்கவும் பேசவும் முடியாம தவிச்ச பவானி காதலுடன் சேர்ந்து உல்லாசமா இருப்பதற்கு இடையூறாக இருந்த கணவன் ஹரிகிருஷ்ணனை கொலை செய்ய முடிவு செய்தார். இதனை அடுத்து இருவரும் சேர்ந்து திருவாரூர் பகுதியைச் சேர்ந்த கூலிப்படையை அணுகி ஹரிகிருஷ்ணனை கொலை செய்ய சொல்லி ரூபாய் 12 லட்சம் பேரம் பேசி 2 லட்சம் ரூபாயை முன்பணமாக கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில தான் மேவலூர்குப்பம் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில மோட்டார் சைக்கிள் சென்ற ஹரிகிருஷ்ணனை கூலிப்படை கும்பல் கார் ஏற்றி கொள்ள முயற்சி செஞ்சிருக்காங்க. இதுல ஹரிகிருஷ்ணன் நூலிலையில உயிர் தப்புறார். அப்போது கூலிப்படையினர் ஹரிகிருஷ்ணனை தொடர்பு கொண்டு உன் மனைவி அவருடைய காதலுடன் சேர்ந்து உன்னை கொலை செய்ய 15 லட்சம் ரூபாய் பேசி 2 லட்சம் ரூபாய் முன்பணம் கொடுத்திருந்ததாகவும் நீ எங்களுக்கு 5 லட்சம் கொடுத்தா உன்னை உயிரோடு விடுறோம் அப்படின்னு நாசுகா பிளாக்மெயில் செய்ததா சொல்லப்படுது. இதுல சுதாரிச்சு கொண்ட ஹரிகிருஷ்ணன் ஸ்ரீபெரும்புதூர் போலீஸ்ல புகார் அளிக்கிறார். இன்ஸ்பெக்டர் தர்மலிங்கம் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு பவானி மற்றும் அவருடைய காதலன் மதன்குமார் மேலும் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கூலிப்படை விக்னேஷ், விஜய், மணிகண்டன் என 5 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. மனைவியே பணம் கொடுத்து கூலிப்படையை ஏவி காதலுக்காக கணவனை கொலை செய்ய துணிந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு.